சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மிதுன ராசி லக்னம் காலபுருஷனுக்கு 3வது வீடு. மிதுன ராசி லக்ன அன்பர்களுக்கு முதல் தர ராஜ யோகாதிபதி யார் என்றால் உங்களுக்கு ராகு கிரகம். இந்த ராகு பகவான் தான் உங்களுக்கு முதல் தர ராஜ யோகாதிபதி. மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 2 தன்மை பலன்களை கொடுக்கக்கூடியது. கன்னி, தனுசு, மீன ராசியை தவிர உங்களுக்கு முழுமையாக இரட்டைத்தன்மை உண்டு. 6ஆம் இடம் என்று பார்த்தால் அவர் செவ்வாயினுடைய வீடு. அவரே லாபஸ்தானாதிபதியாக வருகிறார். உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் போட்டி பொறாமைகள் நிறைந்திருக்கும். நீங்கள் அதிக கஷ்டப்பட்டு உயர்ந்தாலும் பொறாமைகள் உங்களை சூழ்ந்துதான் இருக்கும். நீங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்கும், மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்கும். 7, 10ஆம் வீட்டிற்கு குருபகானே அதிபதி, களத்திர தொழில் ஜீவனஸ்தானாதிபதியாக வருகிறார். நட்பு உறவுகளுக்கு எதையும் செய்வீர்கள். நட்புக்காக தொழில் வேலையை விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அஷ்டம பாக்கிய அதிபதியாக சனி பகவானே வருகிறார். அவரும் 2 தன்மை. தந்தை வழி மூலமாக உங்களுக்கு கடன் காட்சி தொந்தரவுலாம் வரும். தந்தையார் மூலமாக வழக்கு வில்லங்க, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல்லாம் வரும். மிதுன ராசி லக்ன அன்பர்களுக்கு 5, 12ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் அதிபதி. பெரும்பாலும் தாத்தா அப்பா இருந்த பூர்வீகத்தை விட்டு இடம் பெயரக்கூடிய நிலை மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் தோளுக்கு மேலே வளர்ந்தவுடன் அவங்களிடம் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படும். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதனே அதிபதியாக வருகிறார். சுகஸ்தானாதிபதியும் புதன் தான், ஜென்ம ராசிநாதனும் புதன் தான். நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளி, புத்திசாலியாக இருப்பீங்க. ஆனால் சொல்வதொன்று செய்வது ஒன்றாக இருக்கும். யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டீங்க. நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு விவாதங்கள் செய்வதில் வல்லவர்கள். மிதுன ராசி லக்ன அன்பர்களுக்கு ராகு பகவான் ஒருவரை முதல் தர ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார். தற்போது மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்கிறார். 4ஆம் வீடான சுகஸ்தானத்திலே கேது சஞ்சலம் செய்கிறார். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. ராகு இருக்கும் இடத்தை விரிவுபடுத்துவார், கேது இருக்கும் இடத்தை சுருக்கி விடுவார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே கேது இருக்கும்போது மிதுன ராசி லக்ன அன்பர்களுக்கு பெரும்பாலும் சுக கேடு தான். வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான். மன நிம்மதி கேடு மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு ஏற்படும். 4ஆம் வீட்டிலே கேது வரும்போது கடந்த 1 வருஷமாக பெரும்பாலும் விஷக்கடி தொந்தரவுலாம் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும். தாயாருக்கு நோய் நொடி தொந்தரவுலாம் ஏற்பட்டிருக்கும். வீடு, மனை, நிலபல சொத்துக்கள் வழியில் கடன் காட்சி தொந்தரவு, விரயம், பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கும். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது 10லே ஒரு பாவினாச்சும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஜோதிடர்களுடைய விதி. 10லே கருணாக பாம்பு இருக்கும்போது மிதுன ராசி லக்ன அன்பர்கள் நீங்கள் நேரு வழியில் போகும்போது உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் நல்ல வருமானம் தடையின்றி வந்து கொண்டிருக்கும். நீங்கள் குறுக்கு வழியில் போகும்போது பல வேலைகள் மாற்றக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும். ராகு பிரம்மாண்டமான கிரகம். இன்னொரு 8 மாத காலம் தொழிற்ஸ்தானத்திலே சஞ்சலம் செய்கிறார். இன்னொரு 8 மாத காலம் சுகஸ்தானத்திலே கேது சஞ்சலம் செய்கிறார். 4, 10ஆம் வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது வண்டி வாகன தொழிலாளர்கள், வண்டி வாகன முதலாளிகள் இவர்களுக்கெல்லாம் ஓரளவு சிறப்பு. ஒரு நிரந்தரமான நிலையான வருமான வரத்தெல்லாம் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி நீங்களே முதலாளியாகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. 2025ஆம் வருடம் மே மாதம் பாக்கியத்திற்கு ராகு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு கேது பயிற்சி ஆகிறார். இது தற்போதைய நிலையை விட அடுத்த 1.5 ஆண்டு காலம் மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இழந்ததையெல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு ராஜ யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். பாக்கியத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது
ஓராண்டு காலத்திற்கு சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். சனி ராகு கூட்டணி. இது பார்த்திங்கன்னா இதுவரை தந்தையாருடைய உழைப்பில், தந்தையாருடைய வருமானத்தில் மிதுன ராசி லக்னக்காரர்கள், இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள், படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்கள், பாக்கியத்திற்கு ராகு பகவான் வரும்போது உங்களுடைய சுய உழைப்பால், சுய முயற்சியால், சுய சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்புண்டு. உங்கள் சேமிப்புகள் உயரும். சம்பாதிக்கும் வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசி லக்னக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு சுய சம்பாத்தியம் உண்டு. பாக்கியத்திலே ராகு பகவான் சனியுடன் கூட்டணி சேர்ந்தபோது தந்தையை விட்டு பிரிந்து உள்ளூரோ வெளியூரோ அல்லது வெளிநாடோ நீங்கள் வெளியில் போய் தங்கி வேலை பார்த்து உங்கள் சுய சம்பாத்தியம் உயரும். உங்கள் கையில் பணம் சேமிப்பு உயரப்போகிறது. நீங்களே பணம் சேமித்து வைத்து கொள்ள போகிறீங்க. தந்தையை விட பணம் சம்பாதித்து தந்தையாருடைய கடனையும் அடைக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு. 3ஆம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்திலே கேது வரும்போது குறிப்பாக தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் பெரியளவு நீங்கள் உதவிகள் எதிர்பார்க்காதீங்க. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுலாம் வரும். 3ஆம் வீட்டிலே கேது வரும்போது மிதுன ராசி லக்னக்காரர்கள் உங்களுடைய முயற்சிகள் எப்பாடுபட்டாவது, கடுமையாக கஷ்டப்பட்டாவது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களை வெற்றி பெற்று விடுவீங்க. கேது 3ஆம் வீட்டிற்கு வரும்போது இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலாக்கள் போய்ட்டுருவீங்க. இதுவரை போகாத கோயிலுக்கு, இதுவரை நீங்கள் வழிபடாத கோயிலுக்கு போய்ட்டுறக்கூடிய வாய்ப்பெலாம் 3ஆம் வீட்டில் கேது வரும்போது ஏற்படுத்துவார். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் தடைபடும். அவங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் உண்டு. 3ஆம் வீட்டிலே கேது அமர்ந்து புதிய ஞானத்தை கொடுக்க போகிறார். மிதுன லக்ன அன்பர்களுக்கு அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்திலே 12வது வீட்டிலே கலத்தர தொழிற்ஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிறார். மிதுன லக்ன அன்பர்களுக்கு பாதகாதிபதி 12வது வீட்டிலே மறைந்திருக்கும் போது மிதுன லக்ன அன்பர்களுக்கு நல்லது. பெரும்பாலும் கணவர் மனைவிக்குள் இதை கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா, சண்டை இருந்துச்சுன்னா இதை பேசி சமாதானப்படுத்தி கொள்ளலாம். 12வது வீட்டிலே தொழில் ஜீவன கிரமஸ்தானாதிபதி இருக்கும்போது வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். 12வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது பணங்காசு தொந்தரவு, பணங்காசு வீண் விரைய செலவுகள் செய்து விடாதீர்கள். பணங்காசு வழியில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மாம மச்சான்களிடம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வில்லங்கத்தில் போய் மாட்டி விட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கன்னு அலைய வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். மிதுன ராசி லக்னக்காரர்கள் மாம மச்சான்கள் வழியில் மிகுந்த கவனமாக இருக்கணும். மிதுன ராசி லக்னத்திற்கு 9வது வீட்டிலே பாக்கியத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவர் வக்கரதியில் இருக்கும்போது அஷ்டம பலனை கொடுப்பார். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வேகமாக போனீங்கன்னா கீழே விழுந்து கை காலில் காயங்கள் ஏற்பட்டுரும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது சகல பாக்கியங்களை கொடுக்க போகிறார். திருமணம் செய்து ஒரு வருட காலம் புத்திர பாக்கியர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. கடன் காட்சி தொந்தரவுலாம் கடனை கொடுத்து அடைப்பதற்கான வசதி வாய்ப்பெல்லாம் சனி பகவான் கொடுக்க போகிறார். குடும்ப பெரியோர்கள் பெற்றோர்களுடைய அறிவுரை ஆலோசனை பெற்று மிதுன ராசி லக்னக்காரர்கள் செயல்படுங்க. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.